வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமோட சிபிடி 1 ஃபேஸ் 1 and 2 ஆல் இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம வெற்றியெடுக்கும் யூடியூப் சேனலில் இருக்கும், நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1லேருந்து 70 கொஸ்டின்ஸ் வரலாம் அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 71வது கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 28/12/2020 31/1/2021 நடந்த ஆல் இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அடுத்தடுத்து நமக்கு லாஸ்ட்டாக நடந்த ஏப்ரல் மாதம் வரல நடந்த என்டிபிசி எக்ஸாமுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். முக்கியமாக சயின்ஸ் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ கொஞ்ச நாள் கேப் விட்டாச்சு, இனிமேல் ரெகுலராக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸாம் பற்றின ஒரு ப்ராப்பரான இந்த டேட்லன்னு சொல்லி வரலின்னு சொல்லிட்டு யாரும் படிக்காமல் இருக்காதீங்க. டெஸ்ட்டு நல்லா போட்டு பாருங்கள். நம்ம வெற்றியெடுக்கும் யூடியூப் சேனலில் டெஸ்ட்டு வந்து இப்போ அடிக்கடி கண்டக்ட் பண்ணுவோம். கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்கள் ரெகுலராக கொஸ்டின் போட்டு பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதில் நம்ம பிடிஎஃப் லிங்க் எல்லாமே கொடுத்துருப்போம். உங்களுக்கு இன்கேஸ் எது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், விச் ஹெல்ப் இன் டைஜஷன் ஆஃப் ஃபுட் அப்படின்றாங்க. அப்போ உணவு செரித்தலுக்கு எது பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு செரித்தலுக்கு எது பயன்படுதுன்னா சலைவா தான் நமக்கு வந்து பயன்படுது. நமக்கு உமிழ்நீர் தான் வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து செரிக்கிறதுக்கு வந்து முக்கியமாக பங்கு வந்துருக்கு. இதே வந்து ஸ்டொமக்கில் உள்ள வயிற்றுக்குள்ளே போனோன்னே நமக்கு வந்துங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, பட்டர்ஃப்ளை இன்செக்ட். அப்போ பட்டர்ஃப்ளைங்கிறது வந்து இன்செக்ட், பூச்சி. அப்போ ஆஸ்ட்ரிச்சுங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பட்டர்ஃப்ளைங்கிறது பட்டாம்பூச்சி வந்து பூச்சி இனத்தை சேர்ந்தது. அதேமாதிரி ஆஸ்ட்ரிச் வந்து எந்த இனத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவை இனத்தை சேர்ந்தது, பேர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், அம்மீட்டர், கால்வனோமீட்டர், தெர்மோமீட்டர் அண்டு வோல்டோமீட்டர் இது எல்லாமே காமனாக எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. அம்மீட்டர், கால்வனோமீட்டர், தெர்மோமீட்டர், வோல்ட்மீட்டர் இது எல்லாமே எதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் டிவைஸுங்க. எல்லாமே அந்த அளவுக்கக்கூடியது தான். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதாக இருக்கும். அம்மீட்ரு, கால்வனோ இதில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட் வாட்டர் ஃப்ரம் ரூட்ஸ். நல்லா நோட் பண்ணுங்கள். வாட்டர் ஃப்ரம் ரூட்ஸ் டு லீவ்ஸ்ன்றாங்க. அப்போ வேரிலிருந்து இலைகளுக்கு தண்ணீரை எடுத்து செல்லக்கூடிய பகுதி அது என்ன பகுதின்னு கேட்டிங்கன்னா சைலம். இதுவே உணவை வந்து எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா ஃபுட் ஃப்ரம் ரூட்ஸ் டு லீவ்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயம். இப்போ உணவை வந்து வேரிலிருந்து இலைகளுக்கு எடுத்து செல்லக்கூடியது வந்து ப்ளோயம். இதே வாட்டர்னா சைலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆட்டம்ஸ் இன் ஓசோன் அப்படின்றாங்க. அப்போ ஓசோனிலுக்குள்ள அணு அது என்ன வகையான அணுன்னு கேட்டிங்கன்னா O3. நார்மலாக O2 வரும். இது ஓசோனில் இருக்கக்கூடிய அணுவோடைய இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா O3. நெக்ஸ்ட் கொஸ்டின், ADSL ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஏசிமெட்ரிக் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன். ஏசிமெட்ரிக் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் இதுதாங்க அதோடைய டெஃபினிஷன் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஃபுல் ஃபார்ம் ரெகுலராக எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த ஃபுல் ஃபார்முக்காக தனி வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின், 287 நல்லா நோட் பண்ணிங்க. 287 இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் விச் எலமெண்ட்றாங்க. இந்த அணு கட்டமைப்பு எந்த எலமெண்ட்டில் இருக்குன்னு எந்த தனிமத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா குளோரின். அந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட்கரு இருக்கும், அதை சுற்றின ஒரு வட்டம் இருக்கும், அதை சுற்றின இன்னொரு வட்டம். ஸோ அந்த வரிசையாக இருந்துருக்கும் உட்கரு, அதை சுற்றி வரிசையாக இருக்கும். இதில் 2 8 இப்படி போகும். இதில் அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா குளோரின் வந்து பார்த்திங்கன்னா 287. ஸோ இந்த அமைப்பில் வந்து அணு கட்டமைப்பு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குளோரின். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் திஸ் இஸ் அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன் கேட்குறாங்க. அல்லோட்ரோப் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்பனுடைய வேற்றுமை வடிவம்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த தனிமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடிவத்தில் மட்டும் வேறுபாடு காணப்படும்.
இது டைமண்டு, அடுத்து கிராஃபைட்டு சொல்லுவாங்க. ஸோ அல்லோட்ரோப்னா புற வேற்றுமை வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அதாவது பார்த்திங்கன்னா வடிவத்தில் வேறுபட்டு இருக்கும். அதே தனிமம் தான், அதில் வந்து பார்த்திங்கன்னா வடிவத்தில் வேறுபட்டு அதோடைய அமைப்பும் மாறி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு டைமண்டு, கிராஃபைட். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் திஸ் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்றாங்க. இது நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க, பேப்பர். மற்றதில் என்னென்னு பாருங்கள், ஏஎல்யூ, சிபியு, லாங்குவேஜ். ஏஎல்யூன்னு என்ன, அர்த்தமேட்டிக் லாஜிக்கல் யூனிட். இந்த கணக்கு சம்மந்தமான எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த அர்த்தமேட்டிக் லாஜிக்கல் யூனிட். சிபியுனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். லாங்குவேஜ். ஸோ இது மூணுமே இருக்கும், நமக்கு தெரியும். பேப்பர் மட்டும் நமக்கு அது பார்ட்டு கிடையாது, அது அவுட் சோர்ஸு. நெக்ஸ்ட் கொஷின், ரெஸ்பிரேஷன் ரிலேட்டட் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை அப்படின்றாங்க. அப்போ நமக்கு மூச்சு சம்பந்தமாக நோய் வருது பார்த்திங்களா. ஸோ ரெஸ்பிரேஷன் ரிலேட்டட் டிசீஸ், நோய் பார்த்திங்கன்னா சுவாசம் சம்பந்தமான நோய்கள் எதனால் ஏற்படுதுன்னு கேட்குறாங்க. இது வந்து தண்ணியால், வாட்டராலையா, இல்லை காற்றாலையா, இல்லை சாயில்னாலையா, இல்லை நாய்ஸ் சவுண்டு, சாயல்னா மண். ஸோ எதனாலன்னு கேட்குறாங்க. ஸோ சுவாச கோளாறுனாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெரியும், சுவாசிக்கிறதுனா ஏர் தான். ஸோ அப்சல்வே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏர் பொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா கிராவிட்டி அப்படின்னா டிஸ்கவரி. அப்போ ஃபோன்னா என்னென்னு கேட்குறாங்க. அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கிராவிட்டினா டிஸ்கவரி, ஃபோன்னா இன்வென்ஷன். அப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை இல்லைன்னா ஒரு நிகழ்வை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டிஸ்கவரி. புதுசாக அது உலகத்திலே இல்லை, புதுசாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்வென்ஷன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிராவிட்டிங்கிறது ஆல்ரெடி நம்ம பூமியில் இருக்கக்கூடியது, அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துனதுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்கவரி. இதுவே புதுசாக ஒரு பொருளை உருவாக்கணும், ஒரு 2 தனிமத்தையோ எப்படியோ ஒன்று, ஸோ புதுசாக க்ரியேட் பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் இல்லை இவங்க தான் கொண்டு வராங்க அப்படிங்கும்போது அது இன்வென்ஷன், கண்டுபிடிப்பு. நெக்ஸ்ட் கொஷின், ஹவுஸ் ஃப்ளை சயின்டிஃபிக் நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஹவுஸ் ஃப்ளை ஒன்றும் இல்லைங்க, ஈயோட அறிவியல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூஸ்கா டொமஸ்டிகா. ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா முசிடியே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹை டெம்பரேச்சர் இஸ் மெஷர்டு பை எதுன்னு கேட்குறாங்க. ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரோமீட்டர். அப்போ லோ டெம்பரேச்சர் க்ரையோமீட்டர். நல்லா வச்சுக்கோங்க, க்ரையோமீட்டர், CRYO, க்ரையோமீட்டர். அப்போ ஹை டெம்பரேச்சர்னால் பைரோமீட்டர், லோ டெம்பரேச்சர்னால் க்ரையோமீட்டர். நெக்ஸ்ட் கொஷின், நியான், ஹீலியம், சோடியம், ஆர்கான். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒன்றா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நியான், ஹீலியம், ஆர்கான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மந்த வாயுக்கள் சொல்லுவாங்க. அப்போ சோடியம் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மந்த வாயுக்கள்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின், ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாக்டீரியாவின் மிகச்சிறிய அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா செல். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம். இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா P = mv. இதோட அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா kg m/s, kg × m/s. ஸோ மொமெண்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா m/v. இதாங்க கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், அது உந்தம், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இது சம்மந்தமாக 2 கொஷின் கேட்டிருக்காங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா விச் ஹேஸ் யூஸ்டு இன் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு கேட்குறாங்க. விச் கேஸ் இஸ் யூஸ்டு இன் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து CO2, ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இதில் நம்ம அந்த ஈக்குவேஷனை எடுத்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் உள்ள CO2
அப்புறம் நீர் மூலக்கூறு இணைந்து சூரிய எனர்ஜி, சூரிய ஆற்றல், அதாவது சன் எனர்ஜி, இதை பயன்படுத்தி பச்சையத்தின் மூலமாக குளோரோஃபில் நமக்கு வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆற்றல் கிடைக்கிது. C6H12O6 அப்படின்னா சுகர். ஸோ நமக்கு வந்து குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். C6H12O6. அப்புறம் நீர் கிடைக்கிது, நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கிது. அப்போ CO2 மூலயமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆக்சிஜன் கிடைக்கிது. அப்போ which has used in photosynthesis அப்படின்னா CO2. நல்லா நான் பார்த்துங்க, ஈக்குவேஷன் 100 பார்த்துக்கோங்க. CO2 மற்றும் H2O ரெண்டும் இணைஞ்சு சூரிய ஒளியிலுடைய ஆற்றலை பயன்படுத்தி பச்சையத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா குளுக்கோஸ் பயன்படுத்தி கிடைக்கிது. அதுன்னு பார்த்தீங்கன்னா C6H12O6. இது நீர், அடுத்து O2. நெக்ஸ்ட் கொஷின், லிட்மஸ் பேப்பர் அப்டைன்டு ஃப்ரம் அப்படின்றாங்க. அப்போ லிட்மஸ் தாள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா இந்த pH பார்க்குறோம்ல, pHயில் வந்து பார்த்திங்கன்னா அது கலர் கண்டுபிடிக்க நீல லிட்மஸ் தாள், சிவப்பு லிட்மஸ் தாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அமிலக்காரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த லிட்மஸ் பேப்பர் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ லைக்குங்கிற பொருளிலிருந்து நமக்கு இந்த லிட்மஸ் பேப்பர் வருது. நெக்ஸ்ட் கொஷின், லா ஆஃப் மோஷன் வாஸ் கிவன் பை அப்படின்றாங்க. இந்த தியரியை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஐசக் நியூட்டன். லா ஆஃப் மோஷனை வந்து கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஐசக் நியூட்டன். அப்போ ஒரு பொருள் நகருது, ஒரு பொருள் மேலே புவியீர்ப்பு விசை இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐசக் நியூட்டன். இவருடைய பங்கு மிகப்பெரிய, அறிவியலே இவருடைய பங்கு மிகப்பெரிய முக்கியமானதாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், க்ரீன் ஹவுஸ் கேஸ் மேக்ஸிமம் எமிஷன் ரீசன் இஸ் அப்படின்றாங்க. அப்போ பச்சை வீட்டு விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை வீட்டு வாயு எந்த எமிஷனால், எந்த வெளியேற்றத்தினால அதிகமாக வந்து வெளியே வருதுன்னு கேட்குறாங்க. லேண்ட் யூஸ்னாலையா, இல்லை அக்ரிகல்ச்சர்னாலையா, இல்லை வேஸ்ட்னாலையா, இல்லை எனர்ஜின்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எனர்ஜி தாங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா இந்த ஓசோனில் ஹோல் உருவாகிறதுக்கு, ஓட்டை உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான். இதனால் CO2 அதிகம் வெளியேறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி தான். அது என்ன எனர்ஜின்னு, மெயின் எனர்ஜின்னு பார்த்திங்கன்னா தெர்மல் எனர்ஜி தான் அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், மாஸ் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, மொமெண்டம் உந்தம் கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், mNTV, மொமெண்டம் ஈக்குவல் டு mNTV. அப்படியே பெருக்கிற வேண்டியதான். 28 × 14 நமக்கு பெருக்கணும்னா என்ன வருது, 392. அதோட அழகு என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தோம், kg/s. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா கோபால், COBOL ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க. காமன் பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். காமன் பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ இதில் ரிப்பீட்டாக ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் வெற்றியுலகம் யூடியூப் சேனலில். நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினோட 500 முக்கியமான சயின்ஸ் கொஷின் அப்லோட் பண்ணுவோம். அதையும் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் நிறைய போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா வாட் இஸ் URL அப்படின்னு கேட்குறாங்க. URLோட அப்ரிவேஷன் கேட்கலங்க, அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. URL நமக்கு தெரியும், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் URLனால் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கு முக்கியமாக நமக்கு பயன்படுறது வந்து இந்த URL. நம்ம இந்த அட்ரஸை கொடுத்தா தான் நமக்கு வந்து நம்ம என்ன தேடுறோமோ அதை நம்ம கூகுளில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் த வாட் யூ சர்ச், நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதோடைய அட்ரஸ் தான். நீங்கள் எந்த விஷயத்தை தேடினாலுமே இந்த URL தொட்டு தான் நீங்கள் போய் ஆகணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் பிளான்ட் இஸ் யூஸ்டு டு க்யூர் ஹை BP அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹை BPயை கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ளம், அதாவது தமிழில் நவாப்பழங்க. ஸோ ஹை BPயை கண்ட்ரோல் பண்ணுறது எதுனா நவாப்பழம்.
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் சிமிலர் இன் ஆசிட் அண்ட் பேஸ் அப்படின்றாங்க. அப்போ ஆசிட்லேயும் பேஸ்லேயும் இருக்க ஒத்துமை என்னன்னு கேட்குறாங்க. அதோட டேஸ்ட்டா, இல்லை பிஹெச் வேல்யூவா, இல்லை ப்ரிசர்வேட்டிவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பிஹெச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ரிசர்வேட்டிவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றே ஒன்று தாங்க கரெக்டாக இருக்கும். என்னென்னா அது வாட்டர் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனை கொடுக்கும். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஆற்றலை வெளியிடும். அப்போ அமிலத்துக்கும் காரத்துக்கும் இடையே உள்ள ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டையுமே நீரில் கொண்டு போகும்போது அது ஆற்றலை வெளியிடும். அப்படின்னா அப்புறம்போது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறதுக்கும் நீங்கள் இந்த ரெண்டையும் தண்ணியில் வைக்கிறதுக்கு அப்புறமேலே இருக்கிற அந்த ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு அதிகமாக இருக்கும். அதாவது இனிஷியலாக இருக்கிறத விட தண்ணியில் வச்சதுக்கப்புறம் அதோடைய ஆற்றல் அதிகரிக்கும். இதாங்க சிமிலர், இதை ஒத்தத்தன்மை. ரெண்டுமே ஆற்றலை வெளியிடும். இதுதான் அதோடைய ஒற்றுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இன்வென்டர் ஆஃப் WWW அப்படின்றாங்க, வேர்ல்டு வைடு வெப். அப்போ இதோடைய கண்டுபிடிப்பாளர் யாருன்னு கேட்குறாங்க. டிம் பெர்னர் லீ. டிம் பெர்னர் லீ தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ 1989. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஃபோர்ட்ரானோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கேட்குறாங்க. ஃபார்முலா ட்ரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா விச் ஆஃப் திஸ் இஸ் நான் கண்டாஜினியஸ் டிசீஸ் அப்படின்றாங்க. அப்போ பரவாத ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பரவாத நோய் எதுன்னு கேட்குறாங்க. இது டிப்தீரியாவா, இல்லை இன்ஃப்ளூயன்ஸாவா, இல்லை கோல்டா, இல்லை பிபியான்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஒருத்தருக்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடியது. அப்போ பிபி மட்டும்தான் பரவாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா வாலட்டைல் மெமரி. அது என்னங்க வாலட்டைல் மெமரினா இன்வாலட்டைல் மெமரி அப்படிம்பாங்க. ஸோ நான் வாலட்டைல். அப்போ அழியக்கூடிய நினைவகம், அழியாத நினைவகம் அப்படிம்பாங்க. அப்படின்னா இப்போ நீங்கள் எதாவது கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இன்கேஸ் சேவ் பண்ணலைன்னா அந்த டேட்டா அழிஞ்சிரும். அதுக்கு பேர் தான் வாலட்டைல். அதாவது இருக்காது. கம்ப்யூட்டரில் நீங்கள் சேவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது இருக்காது. கம்ப்யூட்டரில் பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது மறைஞ்சிரும். இதுவே நான் வாலட்டைல்னா நீங்கள் என்ன பண்ணாலும் பவர் ஆஃப் ஆனாலுமே அது உங்கள் சிஸ்டத்திலே இருக்கும். அது நான் வாலட்டைல். இப்போ எக்ஸாம் என்னென்னு கேட்குறீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரேமு, கேட்சி, ரிஜிஸ்டர் இதெல்லாம் வாலட்டைல் சீக்கிரம் போயிடும். அதாவது ரேம்னா ரேண்டம் அசஸ் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நான் வாலட்டைல் என்னென்னு பார்க்குறீங்க. ரோம், யூஎஸ்பி ஸ்டிக்கு, ஹார்டு ஸ்டிக்கு, சாலிட் ஸ்டேட் ட்ரைவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வாலட்டைல். இந்த கொஷின்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ரீட் ஒன்லி மெமரி, ரோமு, யூஎஸ்பி ஸ்டிக்கு, ஹார்ட் டிஸ்க் ட்ரைவு, சாலிட் ஸ்டேட்டு ட்ரைவு இதெல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா எதில் நடைபெறுதுன்னு கேட்டிங்கன்னா சைட்டோபிளாசம். குளுக்கோஸ் எதில் நடைபெறுதுன்னு கேட்டிங்கன்னா சைட்டோபிளாசம். அது எதை கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பைருவிக் ஆசிட்டாக கொடுக்குது. ஸோ இதோட கண்டினியூவாக பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.